கன்னியாகுமரி அருகே குடித்துறையில் நைட்டி போட்டு நடமாடி இளைஞர்கள் சிலர் பெண்களை அச்சுறுத்தி உள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சஜயகுமார். சஜயகுமார், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆண்டுதோறும் குளித்துறை நகராட்சி சார்பில் 20 நாட்கள் அரசு விழாவாக பாகுபலி பொருட்காட்சியானது நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பாகுபலி பொருட்காட்சி கடந்த 9ஆம் தேதி பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்து அந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தான் நேற்று ஏராளமான குடும்பமாக பெண்கள், குழந்தைகள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் இந்த பொருட்காட்சியை கண்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த பொதுமக்கள் கூடும் இந்த குடும்பமாக வரும் மக்கள் மத்தியில் ஒரு கும்பலாக இளைஞர்கள் வந்து ஆபாசமாக நைட்டி அணிந்து பகல் வேளையில் வந்து இந்த குழந்தைகள், பெண்கள் குடும்பமாக வரும் இந்த பகுதிக்கு வந்து பொதுமக்கள் கூடிய இடத்தில் வந்து திரண்டு ஆபாச நடனம் போட்டு சென்றிருக்கிறார்கள். மேலும் அந்த காட்சிகளை அவர்களே பதிவிட்டு சமூக வலைதளங்களிலும் பதிவேற்றி வருகிறது. இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் இந்த கூடிய பெண்கள் மத்தியிலும் குடும்பத்தினர் மத்தியிலும் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆபாச நடனமாடிய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பிலும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சஜயகுமார்.